ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் நெய்த்தூள் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவாட்டுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். 1/4 கிலோ நெய்த்தூள் கருவாடு எடுத்திருக்கேன். இதை முதல்ல நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும். இதில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும், உப்பு வேறு நிறையா இருக்கும். அதனால் இதை 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கருவாடு நல்லா ஊறிடும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்களேன், நான் காட்டுறேன். கருவாடு நல்லா ஊறி இருக்குது. கலர் எப்படி மாறி அழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 வாட்டி இதை நல்லா பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமும், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் கருவாட்டை. இந்த மிளகா மஞ்சத்தூளோட இந்த கருவாட்டை நல்லா கலந்துட்டு இந்த கருவாட்டை நம்ம பொரிக்க போகிறோம். ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே பொரிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்க கருவாட்டை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி விட்டாவே இந்த கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் தான் பொரிச்சிருப்பேன். கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவாட்டை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்தரலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தை கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா குலைவாக வேகிறக்காக நம்ம ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக விட்டோன்னா தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போய் தொக்கு பாத்துக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி தொக்கு பாத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவாட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கருவாடு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி தொக்கு பதம் வரக்காக இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இந்த தண்ணி வற்றி இதில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ரச சாப்பாட்டுக்கும் வெள்ளை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.